ஹலோ மக்களே, கத்திரிக்காயை பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கத்திரிக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதனால ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். பசங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கரண்டியில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 முழு பூண்டு, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலாவுடன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5 கத்திரிக்காயை கழுவி எடுத்து ஒரு 6 கீரலை கட் பண்ணி அரைச்ச மசாலாவை கத்திரிக்காயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே ஃபில் பண்ண கத்திரிக்காயை போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சைடில் 3 உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி கத்திரிக்காயுடன் சேர்த்து மீதமுள்ள மசாலாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு, பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்காங்க. இந்த கத்திரிக்காய் மசாலாவை சப்பாத்தியுடனும் சூடான சாதத்துடனும் சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.